மகனும் அப்பாவும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. கண்ணீர் மல்க ஆற தள்ளி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியல்ல ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? வாரம் தவறாம பேட்டி. தப்பான ஒரு ஆளை வளர்த்து விட்டுட்டேன். யாராவது வந்து சொந்த அப்பனுக்கே வந்து கேமரா வைப்பாங்களா, ஹிடன் ஆடியோ மைக் வைப்பாங்களா எங்கேயாவது என்றெல்லாம் கூட அவர் பேசினார். யாராருக்கெல்லாம் பாதிப்பு பாருங்க. சில பேருக்கு கட்சிக்காரனுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு, தகராறு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க, கோர்ட்டுக்கு போனவங்க, அடிதடி ஆனவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்க சங்காத்தமே எனக்கு வேணாம்டான்னு சொல்லி ஜி.கே. மணி மகன் வந்து தப்பிச்சு காங்கிரஸுக்கு ஓடி போய் அவர் தேர்தலில் நின்று யோசிச்சு பாருங்க. அவர் தான் இளைஞரணி செயலாளரா இவர் நியமிச்சார் தொடக்கத்தில். அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அன்புமணி அடம்பிடிச்சு கடுமையான விமர்சனம். ஒருத்தன் 3 செல்போன் வச்சிருக்காங்க. ஒரே நாள் 61வது திருமண நாள் போய் கட்டி பிடிச்சி ஒரு கிளைமாக்ஸ், அந்த காதலுக்கு மரியாதை படத்துல ஒரு கிளைமாக்ஸ் வரும்ல, அந்த பொண்ணை என்கிட்டே கொடுத்துருங்களேன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்களே பிரிச்சு வச்சுட்டு கடைசியில இந்த பொண்ணை எங்களுக்கே கொடுத்துருங்களேன்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அதை விட ஒரு எமோஷனலான ஒரு சென்டிமெண்ட். கண்ணீர் மல்க. நானே சரினா நீங்க கண்ணீர் மல்க கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க, கட்சிக்காரன் எப்படி கட்டி பிடிப்பேன்னு தெரியலையே. உங்க ஈகோவுக்கு கொடுத்த விலை என்ன? எவ்வளவு பேருடைய கண்ணீர், எவ்வளவு பேருடைய உழைப்பு, எவ்வளவு பேருடைய ரத்தம் அதுக்குள்ள இருக்கு. இப்ப கடைசியில இந்த பிரச்சனையை யார் தீர்த்து வச்சா நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் தான். வன்னிய மக்களுக்கான ஒரு உரிமைகளை வாங்கி தர்ற இயக்கமாக இந்த கட்சி இருக்கும்னு நம்பினாங்க இல்லையா? அது முற்றிலும் தவிடுபடியாகிறதா? இப்ப அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கான கட்சியாக இது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்படுதோ? இல்ல, அதாவது குடும்ப பிரச்சனைக்காக வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான பேருடைய வந்து உழைப்புல, பல பேருடைய உயிர் தியாகத்துல, இடஒதுக்கீட்டுல துப்பாக்கி சூட்டுல இறந்தவங்க எல்லாம் கணக்கு இருக்கு இல்லையா, அந்த உயிர் தியாகத்துல மலர்ந்த இயக்கம் என்பது இவங்க பங்கு போடுறதுல, அப்பத்தை பங்கு போடுகிற சண்டையில இவங்க பண்ணின அட்டூழியத்துல வந்து இவங்களே சண்டையை போட்டு இவங்களுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டாங்கிறது மூலமாக இந்த சமூகத்தை வந்து இவர்களை நம்பிதான் இருக்கு அந்த சமூகம். ஒரு பேரு சென்னைக்கு வராரு, மறைக்காயம். யார் இவர்? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசு விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஒரு தொடர் கதையாக இருக்கே, கன்னித்தீவு கதை மாதிரி பேப்பரை தினம் திருப்ப தொடர்ந்துக்கிட்டே இருக்கே அப்படிலாம் நினச்சா இப்போ அது முடிவுக்கு வந்துருச்சு. தொடர்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரே ஐடியா முற்றுப்புள்ளிங்க மாதிரி சீரியலில் முடிச்சிருக்கிறாங்க. மகனும் அப்பாவும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. கண்ணீர் மல்க ஆற தள்ளி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கிறது அன்புமணி சந்திப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு போர்க்களத்தை, இவ்வளோ பஞ்சாயத்து கொல்ல பார்த்தா அப்படிலாம் சொல்லி கட்சியை 2ஆ பிளந்து தேர்தலை சந்திச்சு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்போ ஒன்றா சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? 2024 ஒரு முரண்பாடு ஏற்பட்டு 2 ஆண்டு காலம் போராட்டம், வாரம் தவறாமல் பேட்டி. தப்பான ஒரு ஆளை வளர்த்து விட்டுட்டேன். யாராவது வந்து சொந்த அப்பனுக்கே வந்து கேமரா வைப்பாங்களா, ஹிடன் ஆடியோ மைக் வைப்பாங்களா எங்கேயாவது என்றெல்லாம் கூட அவர் பேசினார். நான் தப்பு பண்ணிட்டேன், பாட்டில் எடுத்து அடிச்சாரா? ஆமாம், எல்லாமே சொன்னார். எல்லா விமர்சனங்களையும் சொல்லி முடிச்சுட்டு நான் தான் உண்மையான பாமகன்னு சொல்லி தகராறு பண்ணி டெல்லி வரைக்கும் போய் உங்களுடைய அணிகளுக்குள்ள, நீங்கள் உருவாக்கிய 2 அணிகளுக்குள்ள மோதல் ஏற்பட்டு அந்த கட்சியில் இருக்கிறவனை பூரா, அன்புமணி ஆதரவாளரை பூரா நான் நீக்கிறேன்னு சொல்லி, அவர் ராமதாஸ் பின்னாடி இருக்கிற ஆளை பூரா நான் நீக்கிறேன்னு அன்புமணி சொல்லி, மகளுக்கு தான் முக்கியம், பேரனுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் வந்து இயக்குனர் சேரன் தான் சொன்னார், நான் ராமதாஸுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சிட்டேன், ஆனால் வந்து படமாக எடுக்கிறதுக்கு துரதிருஷ்டவசமாக அப்பனும் மகனும் புரிஞ்சுட்டாங்க, அதனால் ஸ்கிரிப்ட் வந்து பாதியிலே நிற்கிது, படம் ட்ராப் ஆயிடுச்சு, நின்று போச்சுனார். யாராருக்கெல்லாம் பாதிப்பு பாருங்க. சில பேருக்கு கட்சிக்காரனுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு, தகராறு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க, கோர்ட்டுக்கு போனவங்க, அடிதடி ஆனவங்க, போட்டிக்கு வந்து செலவு பண்ணுறதுனா சும்மா இல்லைல்ல, கட்சி கூட்டம் நடத்துனா இன்றைக்கி விளையாட்டா? கல்யாண மண்டபத்தை பிடிச்சாலும் வாடகை கொடுக்கணும்ல, வரவனுக்கு சாப்பாடாவது போடணும்ல, பாதி வாடகை கொடுத்தா கூட சாப்பாடு போடணும்ல, எவ்வளோ பேர் வாகனத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன். இந்த போரை பூரா நடத்தி முடிச்சுட்டு மாநாடே போட்டு முடிச்சுட்டு தனித்தனி மாநாடுகளை நடத்தி முடிச்சு ஒரே குடும்பத்துக்குள்ள அடுத்த தலைவர்களை வேற உருவாக்கி அவருடைய மகளை வந்து முதன்மைப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்க சங்காத்தமே எனக்கு வேணாம்டான்னு சொல்லி ஜி.கே. மணி மகன் வந்து தப்பிச்சு காங்கிரஸுக்கு ஓடி போய் அவர் தேர்தலில் நின்று யோசிச்சு பாருங்க. அவர் தான் இளைஞரணி செயலாளரா இவர் நியமிச்சார் தொடக்கத்தில். அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அன்புமணி அடம்பிடிச்சு கடுமையான விமர்சனம். ஒருத்தன் 3 செல்போன் வச்சிருக்காங்க. யாரு? மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு, 3 செல்போன் வச்சிருக்காங்க. நான் எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணிச்சிருக்கிறேன் தெரியுமா?
நான் வந்து 97,000 கிராமங்களுக்கு போயிருக்கேன், திண்ணைகளில் நின்று பேசியிருக்கேன், பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே போயிருக்கேன், கையை கெடுக்க காரு கூட கிடையாது எனக்கு. அப்படியெல்லாம் நான் வளர்த்தேன்னொன்னு இவருக்கு ஆறுதல் சொல்கிறோம்னு போய் பல தலைவர்கள் போய் தைலாபுரத்தில் போய் சந்திச்சு பல பேர் போய் ஐயா நீங்கள் தான் உண்மையான பாமக அப்படின்லாம் போய் சொன்னால் ஒரே நாள் 61வது திருமண நாள் அப்படின்ட்டு போய் கட்டி பிடிச்சி ஒரு கிளைமாக்ஸ், அந்த காதலுக்கு மரியாதை படத்தில் ஒரு கிளைமாக்ஸ் வரும்ல, அந்த பொண்ணை என்கிட்டே கொடுத்துருங்களேன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களே பிரித்து வச்சுட்டு கடைசியில் இந்த பொண்ணை எங்களுக்கே கொடுத்துருங்களேன்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அதை விட ஒரு எமோஷனலான ஒரு சென்டிமெண்ட்டு. கண்ணீர் மல்க. நானே சொல்றேன்னா, நீங்க கண்ணீர் மல்க கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க, கட்சிக்காரன் எப்படி கட்டி பிடிப்பேன்னு தெரியலையே. நேத்து வரையும் தேர்தல் அன்புமணி ஆதரவாளரும் ஐயா மருத்துவருடைய ஆதரவாளர்களும் கட்டையை தூக்கி ஒருத்தர் அடிச்சிருக்கானே, மண்டை உடைஞ்சதுக்கு காயம் இருக்கே, இன்னும் அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கே, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, எஃப்ஐஆர் இருக்கே, அதெல்லாம் என்ன செய்யுது? அந்த எஃப்ஐஆர் பக்கத்தையெல்லாம் எப்படி கிழிக்கிறது, எப்படி சமரசம் பண்ணுறது? சரி, இந்த போராட்டத்துக்கு எதுக்காக நீங்கள் பண்ணி ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்கிறத நீ கேட்கல, அவ்வளோதானே பஞ்சாயத்து. உங்கள் ஈகோவுக்கு கொடுத்த விலை என்ன? எவ்வளோ பேருடைய கண்ணீர், எவ்வளோ பேருடைய உழைப்பு, எவ்வளோ பேருடைய ரத்தம் அதுக்குள்ளே இருக்கு. இப்போ கடைசியில் இந்த பிரச்சனையை யார் தீர்த்து வச்சா நீங்கள் நினைக்கிறீங்க? யார் சார்? தேர்தல் ஆணையம் தான். உண்மையான ஜட்ஜ்மெண்ட் அவங்க தான். அவங்க சின்னத்தை இவர்கிட்ட கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. மருமகளை அரசியலுக்கு வரக்கூடாது, பெண்கள் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிலாம் பேசினாரு. ஆனால் அவங்க சட்டமன்றத்தில் சிறப்பாகவே பேசுகிறாங்க. அவங்கள வந்து நம்ம பாராட்டுறேன் நான். இப்போ நீங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து விசிகாவுக்கும் பாமகவுக்குமான முரண்பாடு இருக்கு. ஆனால் வந்து சட்டப்பேரவையினுடைய வளாகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லி வன்னியரசு வந்து சௌமியா அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த அரசியலில் நீங்களே உருவாக்குன பிரச்சனைகள், நீங்களே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையும் நீங்களே முடிச்சுக்கிட்டீங்க. இப்போ நடுவில் நிற்கிறவங்க நிலைமை, என் கவலையெல்லாம் நீங்கள் சேர்ந்ததை நான் வரவேற்கிறேன், அது தப்பு இல்லை. இது கொஞ்சம் முன்னாடியே நடந்திருந்தா, தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருந்தா கட்சிக்கு இவ்வளோ பெரிய பலவீனம் ஏற்பட்டிருக்காது. அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டுலாம் அப்படியே தானே இருக்குது. அன்றும் இன்றும்னு வீடியோ போட்டாங்கன்னா என்ன ஆகும்? நேற்று என்ன பேசுனீங்க, நீங்கள் நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இவ்வளோ சண்டை போட, அப்போ லாஸ்ட் வருஷமே இந்த நாளை கொண்டாடி இருந்தால் அந்த நாளில் போய் வாழ்த்து வாங்க, எல்லாமே அப்பயே முடிஞ்சிருக்குமே. இல்லை, இது எப்படின்னா இதுக்கு மேலே போராட முடியாது என்பதற்காக முடித்து வைத்திருக்கிறாங்க. இது ட்ராமா தான். இது உண்மையிலேயே வந்து முடிந்து விட்டது அப்படிங்கிறது அல்ல. முடிந்து விட்டதுன்னா இதுக்கு மேலே போராட முடியாது. நீங்கள் 23ஆம் புலிகேசியில் சொல்லுவான்ல, இவனை நம்பி படையெடுத்து வந்து விட்டேனடா, காலில் விழுந்து விட்டானடா, என்னடா செய்வதுன்ற அந்த கதை தான் இது. இனி என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க அவருக்கு அந்த ஏஜும் கடந்துருச்சு. இனி போய் அவர் தெருவா போய் பழைய மாதிரி போய், அவருக்கு அந்த காலத்தில் ஒரு 5 ரூபா டாக்டர், அவர் ஊசி போட்டு தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தார். அப்போ இனி பழைய பஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வீதி வீதியாக இறங்கி அவர் போராட முடியுமா? பழைய மாதிரி வன்னியர்களுக்கான போராட்டத்தை நடத்த முடியுமா? அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பாருங்களேன், இவர் அன்புமணியினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக மாறி விடுவார் என்கிற அச்சத்தின் காரணமாக அகற்றப்பட்டவர் தான் வேல்முருகன், பண்ருட்டி வேல்முருகன். ஏன் வெளியேற்றப்பட்டார்? இப்போ சமூக பிரச்சனைகள்லாம் அவங்களும் சந்திக்க வேண்டிய சூழல் வருது. என்ன வேலு, நான் சொல்றது சரியா இருக்கான்னு கேட்குறாரு இவர். சரியா இருந்தால் நான் ஏன் கட்சி விட்டு போயிருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸில் அவர் இருக்கார். அப்போ இது வந்து வன்னிய சமூகத்தோட வீழ்ச்சி தான். அந்த தனி மனிதர்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி சார்ந்தது, தனிப்பட்ட குழப்பம் சார்ந்ததுன்னு பார்க்கறத விட அந்த சமூகத்துக்கான வாக்கு வங்கியை அவங்க தான் அரசியலை வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பதற்கான அந்த வலிமை இருக்குல்ல, அதை உடைத்து சுக்குநூறாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சம்பவங்கள் இருக்குல்ல, இப்போ 2 வருடமாக நடந்த சம்பவங்களும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற சம்பவம், இது எதை உணர்த்துது? அப்போ வன்னிய மக்களுக்கான ஒரு உரிமைகளை வாங்கி தர்ற இயக்கமாக இந்த கட்சி இருக்கும்னு நம்பினாங்க இல்லையா, அது முற்றிலும் தவிடுபடியாகிறதா? இப்போ அவங்க குடும்பத்திற்கான ஒரு பிரச்சனை, அவங்களுக்கான கட்சியாக இது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்படுதோ? இல்லை, அதாவது குடும்ப பிரச்சனைக்காக வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான பேருடைய வந்து உழைப்பில், பல பேருடைய உயிர் தியாகத்தில், இடஒதுக்கீட்டில் துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்கெல்லாம் கணக்கு இருக்கிறேன், அந்த உயிர் தியாகத்தில் மலர்ந்த இயக்கம் என்பது இவங்க பங்கு போடுறதுல, அப்பத்தை பங்கு போடுகிற சண்டையில் இவங்க பண்ணின அட்டூழியத்தில் வந்து இவங்களே சண்டையை போட்டு இவங்களுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டாங்கிறது மூலமாக இந்த சமூகத்தை வந்து இவர்களை நம்பி தான் இருக்கு அந்த சமூகம். ஒரு கேள்வி இருக்கு,
இல்லை இப்போ அப்படி இருக்கா சார்? இப்போ இல்ல அதாவது இப்ப எப்பவுமே என்ன ஆகும்னா எல்லா காலத்திலையுமே அதிகார பீடங்கள் வந்து தகர்க்கப்படும். நான் மட்டும்தான் தலைமை, என் தலைமையில மட்டும்தான் அந்த சமுதாயம் இருக்கு அப்படின்னு எந்த சமுதாய தலைவனுமே சொல்ல முடியல. விசிகாலே என்ன நிலைமைன்னா பெருமளவு விஜய் பின்னாடி போயிட்டாங்க. வாக்கு வங்கியா நான் சொல்றது, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஆமா. அப்ப இந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியதிலே பெரும்பங்கு வகித்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அது வந்து தலித் மக்கள் தான் அதிகம். அப்ப வந்து அவங்க 8 பேரும் அமைச்சராக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது 8 பேருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஓட்டு போயிருக்கீங்க. சும்மாலாம் எதுவும் நடக்கலைங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதற்கென்று ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய விசிகா மாதிரி அமைப்புல கட்சி இருக்கு, நிர்வாகம் இருக்கு, தலைவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. தொண்டர் வாக்கு வங்கி மட்டும் அங்கிட்டு போயிடுச்சுன்னா அது கட்சி சாராத வாக்கு வங்கின்னு வச்சுக்கோங்க. சமூக வாக்கு வங்கி அந்த பக்கம் இடம் மாறி போயிடுச்சுன்னா அந்த தலைவர்களும் அங்கு போக வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு வருகிறது. தனிப்பட்ட விருப்பம் என்று பார்த்தார் திருமாவளவனுக்கு வந்து தாவேக்காவோட உடன்பாடு இல்லை, கொள்கை ரீதியாக எந்த உடன்பாடு இல்லை. ஆனா சமூக நிர்பந்தம் என்பதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிர்பந்தம் என்பதும் அவரை அந்த திசைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது. இப்போ நீங்கள் அந்த வழி அனுப்ப போனவனையும் சேர்த்து கூட்ட நெரிசலில் அப்படியே வண்டியில் ஏற்றிட்டாங்கன்ற மாதிரி தான் அது நடந்துருச்சு. அப்படி அதனால அதை வந்து அதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை. அதனால இந்த சமூகத்திற்கான வாக்கு வங்கி, இடஒதுக்கீட்டுக்கானது, சமூக நீதிக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை தாண்டி ஒரு குடும்பத்தினுடைய குளறுபடியில் இவர்கள் இந்த சமூகத்தை எப்படி பழி வாங்கியிருக்காங்கிறத அதில் நான் பார்க்குறேன். 2 பேரும் நடந்துக்கிட்ட முறை இருக்குல்ல, அது அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை வந்து எப்படி பழி வாங்கியிருக்கு. சரிங்க சார். இப்போ இந்த விஷயத்தில் ஐயாவை நம்பி போனவங்களோட கதிலாம் என்ன? இப்போ அன்புமணிக்கு வந்து என்னதான் இப்போ சேர்ந்துட்டாலும் அவருக்கு அந்த கோபம் இருக்குல்ல, நேற்றெல்லாம் நீங்கள் ஐயாவோட ஆளாக இருந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற கோபம் இருக்குல்ல, அப்போ பழி வாங்கப்படுவாங்களா? அப்போ அது வந்து இன்னும் மேலும் சிதைவை ஏற்படுத்தும். இல்லை, அதாவது பெரும்பகுதி என்ன செய்வாங்கன்னா சில பேர் நம்ம இங்கே போக வேணாம் இனிமே அப்படி சில பேர் ஒதுங்குவாங்க. கட்சி விட்டு மூத்த தலைவர்கள்லாம் என்ன செய்வாங்க, இது அவமானம் தான். ஜிகே மணியெல்லாம் எவ்வளவு அவமானகரமான குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வயசுக்கு மேலே போய் நம்ம போய் இந்த அவமானத்தில் பங்கேற்க வேணாம். ஏன்னா அரசியலில் பெரும்பகுதி இருப்பதற்கு காரணம் கௌரவம் தான். தலைவருங்க அவரு, ஊர் தலைவருங்க அவர் சொன்னாதாங்க அந்த ஊரில் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அந்த மரியாதைக்கு தான் பல பேர் அரசியல் இருக்காங்க. சம்பாத்தியம் வந்து பல வழிகளில் வருது பல பேருக்கு, அது மட்டுமே காரணம் அல்ல. அப்போ அவங்களுடைய சுயமரியாதையை வந்து சீண்டி பார்க்கக்கூடிய மாதிரி விஷயம் இருக்கு. ஆனால் இந்த குறைபாடுகளை எல்லாம் மன்னித்து கன்னிங் ஃபெல்லோவா மாறாமல் பெருந்தன்மையோடு அரவணைத்து கொண்டு கட்சி நல்லா இருக்கணும்னா வந்து ராமதாஸோடு சென்றவர்களை நமக்கு பகைவர்களாக பார்க்கக்கூடாது என்கிற விஷயத்தை உளப்பூர்வமாக செய்தார்கள்னா கட்சி காப்பாற்றப்படும். இல்லைன்னா இந்த பிளவு அரசியலில் அங்கே இருக்கிறது மாதிரி இருக்கும், கட்சிக்குள்ளே இல்லாத மாதிரியும் இருக்கும். முக்கியமான இடத்துல சீட்டு கொடுக்க மாட்டாங்க, மேடையில் வந்து பேச விட மாட்டாங்க, அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவங்கிறது இருக்காது. முக்கியத்துவம் தொலைந்து போய் உடனே ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருப்பாங்கப்பா, செலவு மட்டும் நீ பண்ணு, வரவுலாம் உனக்கு வராதுங்கிற மாதிரி சில ஆளுகள் வச்சிருப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் அன்புமணியோடைய முடிவு தான் இறுதியானதா? அவர் தான் இல்லை, அதாவது அவர் தேர்தல் அரசியலிலே வென்று விட்டார், இவர் தேர்தல் அரசியலில் தோற்றுட்டார். அதனால கொள்கையா தேர்தலான்னு வரும்போதே தேர்தல் அரசியல் தான் வெல்லும். சீட்டு எவ்வளோ வச்சிருக்கீங்க, எவ்வளோ நோட்டு வச்சிருக்கீங்க, அப்போ அவ்வளோதான் விஷயம். அதனால அவரோட மத்திய அரசோடு அவர் இணக்கமாக இருந்து அவர் வழக்குகள்லேருந்து தன்னை தப்பிப்பதற்கான வாசல்களில் வந்து எஸ்கேப் ஆகி சிறப்பாக அரசியல் செஞ்சுட்டாரு. வழக்குலையும் மாட்டலை, எம்எல்ஏக்களையும் ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. ஒரு சேதாரமான கூட்டணிக்குள்ளே இருந்தே அவர் எஸ்கேப் ஆகிருக்காரு, பெரிய அளவில் வந்து மாட்டாமல் இருக்காரு, வெற்றி பெற்றுட்டாரு. அப்புறம் அவர் நினைச்சது மாதிரியே சௌமியாவை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்துட்டாரு. அதெல்லாம் ஓகே சார். இப்போ ராமதாஸ் ஐயாக்கு அது வந்து ராமதாஸுக்கு எதிரான கருத்துல அதான் இப்போ ராமதாஸ் ஐயாக்குன்னு ஒரு லெகசி இருக்குல்ல, அதை யாரோ ஒருத்தர் முடிக்கிறாரு, ஒரு பின்னடைவு ஏற்படுத்துறாருன்னா பரவாயில்ல, அது பையனே ஏற்படுத்திருக்காங்கிறது தெரியுது. ஆமாங்க, அதைத்தானே அவரே சொன்னார், வேற யாருமே எனக்கு. அப்போ அதான் கிளைமேக்ஸா? கிளைமாக்ஸ் வந்து இப்போ என்னன்னா இந்த கண்ணீர் என்பது அந்த சமூகத்தில் இவர்களை ஆதரித்தவரின் கண்ணீர் தான், ஆனந்த கண்ணீர் கிடையாது, ஆதரித்தவர்களின் கண்ணீர் தான். அரசியலை நம்ம அனாதை ஆக்கப்பட்டுருவோமோ என்று பதறுகிறவர்களின் கண்ணீர் தான். இது அரசியல் கண்ணீர் தான், உண்மையான கண்ணீர் கிடையாது. எப்படியோ இது வந்து முடிவுக்கு வந்தது என்பது மகிழ்ச்சியான விஷயம். ஓகே சார், நிச்சயமாக அடுத்து தொடர்ந்து மீண்டும் சண்டைகள் நடக்காமல் இருந்தால் பார்ப்போம். ஏன்னா அவர்களை பின்பற்றவர்கள் தான் ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. ஒரு நாள் கட்டையை தூக்கி அடிச்சுக்கிறாங்க, அடுத்த நாள் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ஏதோ விவேக் கம்பெனி மாதிரி கையை கூட கட்டி பிடிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.